யாரு வாங்கோ அண்ணா வாங்கோ அண்ணா வாங்கோ So all right, இருக்கிறோம் அண்ணா நீங்கள் good. I'm coming from a charity organization. சரிட்டி என்றானே எனக்கு விளங்க இல்லை அண்ணா. You know the Tamil society எல்லாம் கொஞ்சம் the Tamil society எல்லாத்தையும் organize பண்ணி ஒரு நீங்க உங்களோட தமிழ் சொசைட்டின்றீங்க அண்ணா. நீங்கள் தான் பார்க்கணும் தமிழன் மாதிரி தான் இருக்குது. தம்பி நான் இந்த கண்ட்ரிக்கு வந்து 25 years ஆயிட்டது. At least I speak this much of Tamil. அண்ணா குரனை காதிங்க ஒண்ணே எனக்கு என்ன இந்த இங்கிலீஷ் விளங்காது அண்ணா. கொஞ்சம் நான் பாருங்க சும்மா கடை வச்சிருக்கிறேன் அண்ணா. எனக்கு the problem is நீங்க வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் educated people வந்துட்டு then we want to என்னென்ன ரஸ்கன்றீங்க அண்ணா. எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை அண்ணா. நீங்கள் யார் அவரண்டு இல்லை திடீரெண்டு வந்தேன்னா இப்போ அன்றைக்கு பேப்பர்ல வந்து களவுகள் நடக்குதுன்னு சொல்லி போட்டவங்க அண்ணா. நீங்கள் no shouldn't talk like that. We are அப்படி என்ன சுட போறேன்னு சொல்றீங்களா அண்ணா? no நீங்க இந்த கண்ட்ரில இருக்கிறீங்க. நாங்க வந்து என்னன்னா இந்த தமிழ் சொசைட்டில உள்ள ஆட்கள் தான் தமிழ் நாங்க அப்படியே பில்டப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்ப அதுக்கு we need some money. அண்ணா நீங்க கல்ச்சர் இப்ப என்ன மணி என்ன காசு ஒண்ணு காசை நீங்க தந்தீங்கடா நாங்க வந்து இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி வளர்க்கறதுன்றது ஒரு ப்ரோகிராம் செய்து நிறைய வேலை என்ன செய்யறேன் காசு கொடுக்குற வேலை நிறைய செய்யறேன்னா நீங்க என்னது கன பேர் காசுக்கு வரீங்கன்னா உண்மையா எனக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் மாடு மாதிரி உழைக்கிறேன்னா எனக்கு காசு வேண்டா எனக்கு கனகாலமா எல்லாரும் கன பேர் காசு கேட்டு வரீங்க நீங்க தம்பி எவ்வளவு பேர் போய் பாருங்க எவ்வளவு பேர் எங்களுக்கு எவ்வளவு சும்மா 10,000 15,000 நான் உங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மணி என்னன்னா நாங்க அந்த கேஷ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறோம். அதாவது தமிழ் கல்ச்சர் எல்லாரும் தானே என்ன ப்ரோக்ராம் என்ன திரும்புற இடம் எல்லாம் ப்ரோக்ராம் அதுல பெலி டான்ஸ் இருக்கு செய்யற எல்லாரும் என்ன லண்டன்ல செய்யற துறமான ப்ரோக்ராம் தாங்கட என்ற மாதிரி தானே எல்லாம் சொல்லி நீங்கள் இப்படி எல்லாரும் என்ன காசு இப்ப நாங்க எல்லாம் ப்ரோக்ராம் செய்யறது வந்து எங்கட கலாச்சாரத்தை வளர்க்கணும். அதுக்காக நாங்க கலாச்சார ப்ரோக்ராம் கலாச்சாரம் என்ன கட்டியா கிடக்குது என்ன அது நல்லா வளர்ந்து நாங்க எல்லாம் அந்த கலாச்சாரத்துல என்ன இல்ல அப்ப நிறைய தமிழ்ஸ் வந்து இங்க என்ன கல்ச்சர் தெரியாம இருக்கணும். சோ we have to help them. இல்ல அப்படி என்னன்னா நாங்கள் நீங்கள் சொல்றீங்க என்ன கலாச்சாரம் தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரியும். பாருங்க அன்றைக்கு நாங்க ஜீன்ஸோட போனா நீங்க பாருங்க இந்த டை எல்லாம் கட்டி என்ன இப்படி வந்திருக்கிறீர்கள் தமிழோட போட இல்லைன்னு உங்களுக்கு என்ன கலாச்சாரம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கொஞ்சம் பேர் இப்படி சொல்றோம் நான் உங்களை குரனை உங்களை விட சொல்ல இல்லை குரனைக்காதீங்க ஒன்னா காசு தான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. காசு வந்து நீங்க பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டாம் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்க. நாங்க சின்ன எனக்கு ஓகே நீங்க உங்களை ட்ரை டு ஹெல்ப் அஸ் அதாவது ஹெல்ப் பண்ண எங்களுக்கு இல்லை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப ப்ரோக்ராம் செய்யறாங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல நாங்க வந்து எங்க சொசைட்டி ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க see we are educated people we are spending time with you. என்ன சொல்றீங்க என்ன ஏதோ உண்மையா எனக்கு தமிழ்ல ப்ரோக்ராம்ல என்னன்னா நாங்க ஒரு பெலி டான்ஸ் வைக்கிறோம். அது என்ன பெலி டான்ஸ்? பெலி டான்ஸ்ண்டா அந்த நீங்க ஒரு நீங்க வந்து சும்மா ப்ரோக்ராம் வச்சா வந்து பாப்பீங்களோ சும்மா அந்த கலாச்சாரம் வந்து நீங்க ஒரு டான்ஸ் ஆனா வருவீங்க. எனக்கு எங்க என்ன நேரம் இதும்படி கொண்டு வந்த கடையை விட்டுட்டு வந்துட்டானா கடையில இருக்க சுத்தி கொண்டு போறாங்க. சரி நீங்க சொல்ற நான் விளங்குது டைம் இல்ல நீங்க காசை கொடுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம். நான் ப்ரோகிராமுக்கு வரையில ஆண்டு சொல்றேன் என்னோட காசு கேட்டா இது சரியில்லை. நீங்க தமிழன் தானே தமிழ வளர்க்க நான் தமிழ் தான் என்ன கதைக்கிறேன். நீங்கள் நான் தமிழன்றதுக்காக வேண்டிய என்ன எத்தனை என்று செய்யறேன். நீங்க எப்படி செய்யுது எங்கட சொசைட்டியை வந்து ஓரளவுக்கு அப்ப எங்கட ப்ரோக்ராம் பெலி டான்ஸ் இருக்குது பாலிவுட் நீங்க வந்த நிரந்தரக்கு வந்து எலி எலின்றீங்களா என்ன எலி டான்ஸ் அந்த அப்படி இப்படி 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 ஆடுறது லேடிஸ் பாத்துருக்கீங்கல்ல ஆடுவாங்க. நீங்க வந்தீங்கடா நான் சொல்லி காட்டினா உங்களுக்கு அது விளங்காது. அது என்ன தமிழ் கலாச்சாரத்துல உள்ள டான்ஸ் என்ன? நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வைக்கிறது வந்து காசை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு காசு வர வேணும். காசு வந்தா அந்த காசை வச்சு எங்க கலாச்சாரத்தை வளர்ப்போம். இது நீங்க என்னென்ன காசு நீங்கள் கலாச்சாரத்தை வளர்க்கிற நிகழ்ச்சியில இந்த எலி டான்ஸ் பூனை டான்ஸ் எல்லாம் போடுறீங்களா என்னென்ன அதுல எங்கட முக்கியம் என்ன சொல்லுங்க காசை சேர்க்க வேணும். அந்த காசை நாங்க சொன்னீங்க நான் கலாச்சாரத்தை வளர்க்க போறேன் காசு சேர்க்கிறேன். அந்த காசை வச்சு எங்கட சொசைட்டியை வந்து நல்லா நாங்க டெவலப் பண்ணணும். எனக்கு அண்ணா குரனைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க வந்து நீங்க கதைக்க கூடாது. கனவேர் என்ன இப்ப அப்படி இப்படி சொல்லித்தானே வரீங்க எல்லாரும் நீங்க கனவே சொல்றத கதைக்க கூடாது தம்பி. நீங்க வந்து எங்களை மாதிரி படிச்சாக்கள் சொல்றத கேட்டு நடந்தா எங்களோட சொசைட்டி நான் கூட படிச்சு அப்படி சொல்லி இல்லைன்னா குறை அதை புள்ளையாக வச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. டை கட்டி இருக்கிறீர்கள் சப்பாத்து போட்டிருக்கிறீர்கள் தொப்பியும் படிவா போட்டிருக்கிறீர்கள் வெள்ளையும் சொல்லையும் நீங்க படிச்ச ஆள் தானே அது தெரியும். அதுல பிரச்சனை இல்லை. இப்ப நான் கூட சேட்டி கேட்டு தான் கொண்டு கேட்க இல்ல உங்களை மீட்டிங் எல்லாம் கூட இப்படித்தான் வச்சு
நாங்க பேசி ஆக்களை உங்களை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி எங்களோட காசு உழைக்கணும். காசை வச்சுட்டு நாங்க உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு, பிகாஸ் நாங்களும் காசை போடுறோம், நீங்களும் போடுங்க, போட்டு ஒரு நல்ல ஒரு இல்ல காசு என்ன நாங்கள் பேங்க்லயும் போடுறோம், அங்கே போடுறோம், அதுகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு சும்மா கண்ட கண்ட இடத்துலயுமே என்ன போடுறது வரீங்க. இது வந்து ஒரு ஒரு தமிழ் தானே நீங்க, அப்ப தமிழ் ஆக்கள் செய்யற கலாச்சாரத்துக்கு இதுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா? கலாச்சாரம் எனக்கு இந்த எலி டான்ஸ் நீங்கள் எதுக்கு பண்ண நீங்கள் போங்க, நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க, எனக்கு இது கொஞ்சம் கிளியர் இல்லாம கிடக்குது. வந்து பாருங்க, நான் வந்து சும்மா காசு என்ன நீங்க நான் அங்க ஊர்ல இருக்கிறவே நினைக்கிறேன். நான் போறதுக்கு முதல் சொல்லிட்டு போறேன், நீங்க வந்து இந்த கன காசு இதுகளுக்குண்டா நான் கொடுக்குறேன் ஒரு கேள்விப்பட்டேன். இப்படி கலாச்சாரம் வளர்க்குறேன்னா நீங்க காசை யோசிக்க மாட்டீங்களா? இல்ல அப்படியே அப்படி கதைக்கிறோம். அப்படித்தான் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு பெரிய கதை என்னண்டா, நீங்கள் வந்து கிட்ட வரீங்களா? இல்ல உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கு சொசைட்டில. நீங்கள் இப்படி கலாச்சாரத்தை வளர்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து உங்களை பார்க்கவே தெரியாது ஒரு தமிழ் கலாச்சார முறைப்படி இருக்கிறீர்கள் என்ன. அப்படியா? ஓ, நீங்க வந்து இந்த தமிழை வளர்க்குற வந்தா செக்க சும்மா எழுதி கொடுப்பீங்களா காசு? என்ன அப்படி வழியில சொல்லி நீங்கெல்லாம் உங்களை குறைவா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. காசு கேட்டு பாருங்க, சனம் எல்லாம் வந்து இப்படி உங்களோட பேரை சொன்னோடனே அப்படி இவர்கிட்ட போங்க, உடனே சும்மா சொல்லல உண்மையா சொல்றேன் பாருங்க, நீங்க உடனே செக் எழுதுவீங்களா, எவ்வளவு அமௌண்ட் கேட்க மாட்டீங்களா? அப்படி என்ன இல்ல அப்படியே நான் என்ன இதுக்கு மாதிரி செக் எழுதுங்கள தம்பி, என்னண்டாலும் நீங்க ஒரு கார்க்கா செய்யுங்க சொல்லுங்க. என்ன இதுல போட்டிருக்கு தானே தமிழ் கலாச்சாரம் அந்த இது விளங்கல எழுத்துக்களாக ஆறுதல நீங்க வரைக்க விளங்கப்படுத்துற. நீங்க செக்க தந்துட்டீங்கன்னா நாங்க அப்புறம் போனா அப்புறம் நீங்க இந்த ப்ரோக்ராம் எனக்கு என்ன எல்லாம் விடுங்க. நீங்கள் எல்லாம் சரி, என்ன தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கறது எல்லாம் சரி, அந்த எலி டான்ஸ் என்ன அதை சொல்லுங்க. பெலி டான்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோகிராம்ஸ்ல செய்வாங்க. அதே மாதிரி தமிழ் கூட செய்யற அந்த 50th பர்த்டேக்கெல்லாம் அதை தான் கூப்பிட்டு செய்யறவே. அது செய்தா கூட ஆக்கள் விரும்பணும், அப்ப எல்லாரும் என்டர்டைன்மெண்ட், எல்லாரும் ஹாப்பியா இருப்பினும், சந்தோஷமா இருப்பினும். சோ இந்த கண்டிக்கிறோம், we should be happy. இன்னும் தெரியல என்ற அப்பாவுக்கும் 50 பேரு தானே நான் என்ன எலி அந்த அப்படி போட்டா அது தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஆக்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படி நீங்க கணக்க கேள்வி கேட்காதீங்க. சரி, நான் போயிட்டு வாரேன். நீங்க வந்து செக் கொண்டு தந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட வந்தா வருங்கையோட விட மாட்டீங்களா? அப்படியும் நான் ஏதோ சொல்லி கேட்கிறீங்கன்னா கணக்கே இல்லை. நான் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் உங்களை ஒரு முடிஞ்சது தாங்க, ஒரு 1000 பார்த்தாலும் தம்பி. எப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் பெரிய ஆள் தான், நீங்க உண்மையா பெரிய ஆள் தான் தம்பி. இல்ல என்னண்டா நீங்கள் கலாச்சாரம் ஒரு ஒரு சென்டிமெண்டல் அடிக்கிறீங்க. நீங்க சொன்னா நீங்கள் என்றாலும் பெரிய ஆள் தான் தம்பி. யூ ஆர் வெரி குட், வெல் டன். கொஞ்சம் இருங்க, எனக்கு அந்த இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த பாருங்க, அந்த எலி டான்ஸ் என்ன அந்த 26 எனக்கு அது கலாச்சாரமும் இல்லையோன்றது குழப்பத்திலே இருக்கு. அது நான் சொன்னேன், எனக்கு நினைக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நீங்கள் சொல்றத பார்க்க ஒரு சந்தோஷமான கலாச்சாரம் உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படி என்னென்ன நீங்க செய்யறத பார்த்து ட்ரக்ஸ் அடிச்சால் மாதிரி இருக்குது. அதை பார்த்தா ட்ரக்ஸ் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பார்த்தா இருக்குமோன்னா ஆறரைக்கும் இருக்குமோ, ஆறரைக்கும் இருக்கும், பாக்குறவைக்கும் இருக்கும். அதை பாக்குறவைக்கும் சிரிப்பா இருக்கும். என்னென்ன நானும் கொஞ்சம் படிக்கல தானே, ஆனா தெரியும் இந்த பரதநாட்டியங்கள், இந்த நாட்டுக்கூத்துகள் எல்லாம் கலாச்சாரம். நாட்டுக்கூத்த போட்டா இங்க எவன் வந்து பார்க்க போறான்? நீங்க சொல்லுங்க, நீங்க வருவீங்களா? நாட்டுக்கூத்த போட்டா வருவீங்களா பார்க்க? இது நான் என்ன இந்த எலியோ மூஞ்சூறு அது போட்டாலும் நான் வேற, எனக்கு கடையில நான் அடி தும்படிக்கணும் பண்ண ஒரு டான்ஸுக்கு நான் வேற எங்களுக்கு காசு. இப்ப நீங்க கொடுத்த காசு மாதிரி சரி, என்ன இப்ப வேண்டிட்டீங்களா? இது இவ்வளவு காசும் அங்க 1 minute கால் ஒன்று வருது. ஹலோ, தம்பி, we can't send all the money there, we need some money here. நாங்க வந்து இங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கும் வேணும் ஐயா. நாங்க இங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 20% தான் ஊருக்கு அனுப்பலாம், மிச்சம் எங்களுக்கு இங்க வேணும். இங்க வந்து பில்டிங் இது ரெண்ட் பண்றோம், கார், எங்கட பெட்ரோல், எங்கட டைம். ஓகே, I'll speak to you later. Okay, thanks, bye. என்னென்ன கலாச்சாரத்துக்கு சரி நம்ம ஒண்ணு. அத இன்னும் ஒரு ஆள் உடனே வரட்டாமே அவசரமா. அப்ப காசு தர ஒண்ணு. ஓமாம், காசு உங்களை போல எல்லாம் பெரிய குறைக்காதீங்க. உடனே நிறைய பேர் இங்க தந்ததுன்னு சொல்றீங்க, கோலும் அடிக்கணும். நான் இது பிள்ளையா காட்சி தான். இல்ல, நீங்க வெல் டன். நீங்க படிச்ச மனுஷன். என்னன்னு சொன்னால் இந்த காட்சி சரியா கலாச்சாரத்தை வளர்க்கும் தானே. கட்டாயம் கலாச்சாரம் நிச்சயமா வளர்க்கும். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் செய்ய போறோம். எந்த அளவுல வளர்க்கும் அண்ணா? அது அப்படியே அங்க வரையும் கொண்டு போவோம். தமிழ் கலாச்சாரம் லண்டன்ல கலாச்சாரம் வளர்ந்த பிறகு அது வளர்த்ததுக்கு நான் சொல்லி உங்களோட பேரை வேணும்னா நாங்க முறையில போடலாம். இன்னாட்டு
இல்லாட்டி ஒரு இதாண்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தந்தீங்கண்டா இன்னும் ஒரு ஐடியா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய amount தந்தீங்கண்டா நாங்க உங்களோட பேரு அந்த கோனர்ல போடலாம் எந்த கோனர்ல போடலாம் வெளி டான்ஸ் ஆடுற ஆளுடைய கோனர்லயோ அப்படி போடலாம் அது வேணும்னா நீங்க வந்து அந்த காசியமாக தெரலாம் அந்த ஒரு கோனர்ல ஆனா விளங்குது என்ன இந்த கடையில வந்து இந்த ஸ்பான்சர் எடுத்து போட்டு எக்ஸாக்ட்லி ஆனா நீங்க முதல்ல சொல்லி இருக்கலாம் ஸ்பான்சர் கேட்க வந்தேன் நீங்க சும்மா அதையும் அவன்டா இன்னொரு ஸ்பான்சரை தாங்க இன்னொரு ஸ்பான்சரும் போடலாம் ஒரு ஸ்பான்சர் காணும் இது வந்து அந்த எங்கட இதுகள ஹோல் செலவுகள் அது எழுதுகளுக்கு இது போட்டா உங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் கடையில பேரை போடுவீங்களோ கட்டாயம் போடுவோம் கடையில பேரை போட்டா கோனர்ல ஒரு சின்ன ஸ்கிரால ஒருத்தன் என்ன இப்படித்தான் என்ன ஏதோ செய்யறேன்னு ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்க ஒரு மூலையில சின்னனா போட்டுருக்கான்னு கேட்டா அது வீடியோ எடுக்கக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணி சொல்லி என்ன சரியா நட்டமா போயிட்டுது நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் சொன்னதை செய்வோம் அப்ப கலாச்சாரத்தை வளர்த்த ஆக்களுக்குள்ள நானும் ஒரு ஆள் பேர் வரும் ஓ கட்டாயம் நிச்சயம் வரும் நீங்க வந்து இப்ப உங்களோட பேர் ஒரு கொண்டல போட்டா அப்ப வந்து எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க தமிழ் கல்ச்சரா வளர்க்க இருக்கிறோம் எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க கொஞ்சம் பொறுங்க எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு அக்கா வேற நீங்கள் நான் இங்க சிசிடிவி பூட்டி உங்களுக்கு எல்லாம் காட்டி கிடக்குது என்ன நடக்குது என்ன நான் வந்து பாருங்க இந்த கடை வச்சிருக்கிறபடி எனக்கு இந்த கடையை தவிர எனக்கு இந்த பியர்கள் சாமான் ஜக்கெட்டுகளை பற்றி தெரியும் இன்னும் சொல்லுறாரு இங்கிலீஷ்ல எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கட்டாயம் இருக்கா சொல்லுங்க என்னென்றால் எனக்கு பயம் என்னண்டா இந்த காட்சி சரியான இடத்துக்கு போனேன் நான் குறைநேக்காக நான் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறேன் அவையில் சொல்றபடி நான் உண்மையில அவையிட்ட கேட்காமல் செக்க தந்து போட்டேன் நான் அதுக்காண்டி உங்களை சந்தேகப்பட்ட வேண்டியில்லை நீங்கள் அந்த எனக்கு இந்த வெளி ஆட்டுற வெளியெல்லாம் கொஞ்சம் ஒரு என்னடா கூடாத விஷயத்துக்கு நான் கொடுத்து போட்டேன்னா இல்ல நீங்க பாருங்க இங்க வேற கேட்டு பாருங்க யாரும் அண்ணையும் அக்கா ஹலோ தம்பி அக்கா உன்ன போல எப்படி முக்கங்கள் இருக்க மட்டும் ஏமாத்துறவங்களும் இருந்து கொண்டுதான் தம்பி இருப்பா அப்படி சொல்லாதீங்கக்கா மொக்க நண்டு என்ன சொன்னாலும் இப்ப நான் வந்தக்கா ஒரு நல்ல கலாச்சாரம் அந்த சென்டிமெண்ட் மாதிரி சொல்றாரு இப்படி எங்கேயாவது எலி டான்ஸ் வெளி டான்ஸ் எல்லாம் எங்கட கலாச்சாரத்துல இருக்கு கலாச்சாரம் வழக்க வந்தார் முதல்ல எப்படி வந்திருக்காருன்னு பாரு தம்பி அதை பார்க்க இருக்கிறபடியா தான் நீங்க முதல்ல இந்த செக்க தெரிஞ்சவொடனே வெளிக்கிட்டு எல்லாரும் பயில தீக்கொண்டு கலாச்சாரம் வளர்க்கிறோம் அக்கா கொஞ்சம் பொறுங்க தெரியலையே எப்படியா ஆக்கலண்டா தொப்பியும் தையும் ஆளும் அவர் சொல்றாருக்கா உடுப்புல கலாச்சாரம் இல்லையாம வெளியில எலியிலான் கலாச்சாரம் கிடக்கின்றார் முதல் நாங்கள் ஒன்றுக்கு வரைக்க அதுக்குரிய மாதிரி வர வேணும் இல்ல அவர் ஒன்றுக்கு வர இல்லக்கா அவர் வந்து காட்சி நான் ஒன்றுக்கு வர இல்லக்கா என்னடா நீங்கள் விளையாட போட்டீங்க அதாவது அவர் ஒரு விஷயத்துக்கு வரைக்க இப்படித்தான் ஏறுக்குமாறா கதைச்சுத்தான் உங்களை ஏமாத்துறது நீ ஏமாறுற உங்களை போல ஆயிரக்கணக்கான ஆக்கள் புறப்படுத்திக் கொண்டுதான் இருப்பினோம் அதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கோ தமிழனை நெடுக ஏமாத்தினது தமிழன் ஏமாத்தினவையில தமிழன் தான் முக்கியமானால் தமிழரை ஏமாத்தினதுல தமிழன் தான் முக்கியம். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க எனக்காக கேட்கிறீங்களோ அவருக்காக கேட்கிறீங்களோன்னு ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு. உன்னை திருந்த சொல்லி தான் தம்பி கேட்கிறேன். நீங்க பாத்தீங்களா ஏமாத்த வந்தது அவர் என்று இயல்புற என்ன திருந்த சொல்றீங்களா? ஏமாத்த வந்தா நீ ஏமாறபடியே தான் ஏமாத்த வாரா. அக்கா நான் இப்படி ஒரு நீங்க சேர்க்கதாங்க நீங்க அக்காக்கு நானும் ஒரு கேள்வி கேட்கணும். அக்கா நீங்க என்ன சொல்லுங்க, கனவேர் இப்படித்தான் என்ன மாதிரி படிச்சாக்கெல்லாம் நீங்க சரட்டு செய்யணும் அக்கா. நீங்க ஒன்றும் படிக்க இல்ல, நீங்கள் ஊரை எப்படி ஏமாத்தலாம் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க. உங்களை கலாச்சாரம் வளர்க்க சொல்லி யார் கேட்டது? ஐயோ கலாச்சாரம் அக்காட கேள்வி என்ன? சரி உங்களை வளர்க்க சொல்லி யார் என்ன கேட்டது? யார் இப்ப சொன்னது கவுண்ட் வைக்கிறது கலாச்சாரம்? இல்லையா, தமிழ் பீப்புள் ஆர் சஃபரிங் ஹியர். கலாச்சாரம் மொழியை வளர்க்கணும், அவனவன் உயிரை கொடுக்குறான், உடமையே கொடுக்குறான். அவனவன் பேரை சொல்லி கொண்டு இங்க வந்து இருந்து கொண்டு கலாச்சாரம் வளர்க்குறீங்க. வெள்ளக்காரனுக்கு நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கிலீஷ் காய்ச்சி கொண்டு கலாச்சாரம் வளர்க்குறீங்க. அக்கா நீங்க எனக்கு கேவலம் நினைக்கிறீங்க. அக்கா கொஞ்சம் பொறுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. இவர் இப்படித்தான் இருந்தா போல விளங்காத மாதிரி ஏதோ ஒரு தம்பி உன்ன போல ஆக்கள் உணர்ச்சி இல்லாம இருக்கிறதாலதான் தம்பி நாங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டியது. அக்கா சொல்றா இங்கிலீஷ் உணர்ச்சியில கை வச்சுட்டீங்க. அக்கா நீங்கள் எனக்கு அக்கா ஒரு டவுட் இருந்தது, இவர் யாருண்டு. இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துட்டு, நன்றி வணக்கம் அக்கா. நீங்க என்னண்டா எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துட்டு, நீங்கள் எனக்காக கேட்கிறீங்களோ நான் வந்து உண்மையா உங்கள்ட்ட கேட்டது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கடைசியா வந்து